வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு கிரீமோரி ஆஃப் ஜீரோ அனிமோட 5வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். என்ன இதெல்லாம் கொள்ளைக்காரங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா ஜீரோன்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இதெல்லாம் விச்சஸோடைய வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கமோ ஆல்பஸ் உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆல்பஸ் இங்கே என்ன நடந்துச்சுன்றத நீ கண்டுபிடிச்சிட்டியாடான்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்கமோ இது எல்லாத்துக்கும் அந்த ரோக்குரு விச்சஸ் தான் காரணம். அவங்க எல்லாரும் ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்ல சேர்ந்துக்கிட்டு மேஜிக்கை எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை அதிகரிப்பாங்க. ஆனால் அதில் சில பேர் அந்த குரூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு மற்ற வில்லேஜை சேர்ந்தவங்களை அழிச்சுக்கிட்டு இவங்களுடைய மேஜிக்கை கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் அந்த கிரீமோரி ஆஃப் ஜீரோவை தேடி தான் இங்கே வந்திருப்பாங்கன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இவங்க எல்லாரும் அவங்களுடைய மந்திர சக்தியை அதிகரிக்க ஆசைப்பட்டிருப்பாங்க போல தெரியுது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட இருக்கிற மேஜிக் பவர் எல்லாமே காணாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோக்கோவிச்சஸ் எல்லாரையும் யாரு சாவடிச்சிருப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அவனுங்களே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு செத்து போயிட்டு இருப்பானுங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு எங்கிருந்தோ ஒரு அம்பு வரவும் அந்த நாய் டக்குன்னு ஆல்பஸ் அதுல இருந்து காப்பாத்திருது. பார்த்தா அந்த இடத்துல யாரோ 3 பேர் நின்றுகிட்டு இருக்கமோ நான் அவனுங்களை சும்மா விட மாட்டேன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருடா, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு புலி சொல்லிட்டு இருக்கமோ நான் தான் அவனை பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு சொன்னேன்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் அவனுக்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அதிலே அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு சைட்ல நின்றுகிட்டு இருந்தவனை அடிச்சு தள்ளிட்டு இன்னொருத்தனை கைத்த பிடிச்சி தூக்கவும் நாங்க எதுவுமே பண்ணலடா, இந்த வில்லேஜை சேர்ந்தவங்கள அந்த விச்சஸுங்க தான்டா இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆல்பஸ் டக்குன்னு ஓடி வந்து அவனை பிடிச்சி கீழே அடிக்கவும் அவங்கிட்ட இருந்து என்னவோ கீழே வந்து விழவும் என்ன உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள சாப்பிடிச்சிருப்பீங்கடான்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. அவனை எப்படியாவது நிறுத்துன்னு புலி சொல்லவும் ஆல்பஸ் நீ இந்த மாதிரி பண்றது எல்லாத்தையும் நிறுத்துறா. புக் ஆஃப் ஹண்டிங்ல பேஜ் நம்பர் 6ல இருக்கிற ஃபிளாஷஸை பத்தி படிச்சிருக்கல, மற்றவங்கள நம்ம எப்பயும் சாவடிக்க கூடாது, அப்படி பண்ணா அதுக்கு பேரு ரிவெஞ்சுரான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லவும் ஆல்பஸோ அப்படியே அவனுடைய பவரை நிறுத்திட்டு அழுவ ஆரம்பிச்சாரான். அப்படியே நம்ம புலியோ வந்துட்டு நீ அப்பல இருந்து இங்க தானே இருக்க, இந்த இடத்துல என்னடா நடந்துச்சுன்னு கேட்கவும் இந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்தான், அவன் எதிரில வந்த மத்த விச்சஸ் எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கமும் அவன் ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்தவனா இல்ல ரோக்கோ விச்சஸா, இப்ப அவன் எங்கடா போயிருக்கான்னு புலி கேட்கவும் அவன் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இப்ப அவன் சச்சை நோக்கி தான் போயிருக்கான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் சரிடான்னு சொல்லிட்டு அவனுடைய மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுட்டு இதுக்கப்புறம் இவனை நம்மளால கூட கூட்டிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், இவன் ஒரு பர்ஃபெக்டான காடாக இருந்திருப்பான்னு புலி சொல்லிட்டு இருக்கான். நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்குதுடா, உன்னுடைய கைத்துல இருக்கிற டாலரை கொடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறன்னு புலி கேட்க இதுல வந்து அந்த பசங்களுடைய வாசனை இன்னும் இருக்கும், அதனால இந்த நாய் போய் அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும் சொல்லிட்டு நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், நீ அந்த சின்ன பசங்க கிட்ட போய் சேர்ந்துருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப நன்றின்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லவும் அந்த நாய் அப்படியே அங்கிருந்து கிளம்பி போவ இவங்களும் அப்படியே கிளம்பி சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஆல்பஸ் அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி உள்ளார போயிட்டு என்ன இந்த இடத்துல இருந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை காணோன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ரோக்கோ குரூப்பை சேர்ந்தவங்க புக்கை தூக்கிட்டு போயிட்டாங்களா, இவ்வளவு தூரம் வந்தது எல்லாம் வேஸ்டாடான்னு புலி சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை அது அந்த ஃபார்பிடியன் ரூம்ல இருக்குமான்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கவும் என்னது இந்த ரூமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணவும் அப்படியே உள்ளார வந்துட்டு இந்த இடத்துல கிரீமரி ஆஃப் ஜீரோவை காணோம், ஆனா இந்த இடத்துல யாரோ வாயற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இன்னொரு ரூமுக்கு வரவும் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு ஆல்பஸ் கேட்க ஆல்பஸ் நீ பாதுகாப்பா தான் இருக்கியாடான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கவும் நான் உங்களுடைய காயத்தை எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆல்பஸ் நம்மளுடைய ஹைட் அவுட்டுக்குள்ளார உயரமான ஒரு ஆள் வந்தான், அவனை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய ஆளுங்க மேஜிக் பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, ஆனா அவங்க எல்லாரும் இருந்த இடம் தெரியாம காணாம போயிட்டாங்க. நீ நம்மளுடைய ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்த ஆளுங்க எல்லாரையும் திருப்பி ஒன்னா சேர்த்து ஒரு குரூப்பை உருவாக்கி நீ தான் அவங்க எல்லாரையும் லீட் பண்ணணும்டான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது நான் அந்த குரூப்பை லீட் பண்ணணுமான்னு ஆல்பஸ் கேட்கவும் ஆல்பஸ் நீ இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ தாண்டா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவர் இறந்து போயிடுறாரு. ஓல்டு மேன் இருங்க நான் உங்களை சரி பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினா வந்துட்டு மேஜிக் பவரை
யூஸ் பண்ணி செத்து போனவங்கள திருப்பி வர வைக்க முடியாதுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்மளுடைய ஆல்பஸும் அழுதுகிட்டு இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கவும் ஹீரோயின் எனக்கு இந்த இடத்துல இன்னும் ஏதோ மர்மமா தான் தோணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லவும் எதை வச்சு நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கன்னு புலி கேட்கவும் இவனுடைய மேஜிக் மெத்தட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கும் இவன் திருடிக்கிட்டு போயிருக்கான். கண்டிப்பா இந்த ரோக்கு விச்சஸ சாவடிச்சது எல்லாம் வேற ஒருத்தனா தான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கண்ட்ரில அத ஒருத்தனால மட்டும்தான் செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி அவர் அந்த வளர்ந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருந்தவன் 13 அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லவும் உனக்கு எப்படி அந்த பேரு தெரியும்னு நம்மளுடைய புலி கேட்க என்னது 13 நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கண்ணு வந்துட்டு டக்குன்னு அவங்கள வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுது. பார்த்தா நம்ம புலிக்கோ என்னவோ ஆக ஆரம்பிச்சு வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கவும் டே புலி உனக்கு என்னடா ஆயிடுச்சுன்னு ஹீரோயினு கூப்பிடுற சவுண்டு கேட்டு நம்ம புலி கண்ணை தந்து பார்க்கவும் நான் தான் உன பாதுகாப்பா பார்த்து பண்ண சொல்லிட்டு இருந்தேன்ல, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லடான்னு ஹீரோயின் சொல்லவும் நான் இங்கிருந்து விழுந்தனா செத்து போயிடுவேன் அப்படின்னு புலி சொல்லவும் உன்னுடைய உடம்பு ஆல்ரெடி கீழே தாண்டா இருக்கு, நீ அதை ஃபீல் பண்ணா போதும், உன்னுடைய கையில என்னுடைய கை இருக்கிறத நீ ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க. எந்த கையின்னு நம்மளுடைய புலி கேட்கவும் உன்னுடைய பிளட் ஓட்டவை என் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த கை தாண்டான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி புலியை திருப்பி அவனுடைய உடம்புக்குள்ளரே வர வச்சிடறான். நல்ல வேலை நீ திரும்பி வந்துட்டடான்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஃபோர்சிங் சம்மன் மேஜிக்கை எனக்கு தெரிஞ்ச 2 ஆளுங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுல ஒண்ணு என்னுடைய டீச்சர், இன்னொருத்த அந்த 13 நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா லைட் ஏறி ஆரம்பிச்சு அந்த 13 அந்த இடத்துக்கு வந்துடுறான். எதுக்காக நீ என்ன இந்த இடத்துக்கு சம்மன் பண்ணி இருக்கன்னு நம்மளுடைய ஹீரோயின் கேட்கவும் நான் ஒன்னும் வேணும்லாம் உன்னை இந்த இடத்துக்கு வர வைக்கல, என்னுடைய பேர் யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா ஜீரோ இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது, அதனால நான் உன்னை அந்த குகையை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன். அப்புறம் எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்தன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நீ என்னுடைய புலிய சாவடிச்சிட்டு இருப்படான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. ஏ ஜீரோ உனக்கு எப்படி இந்த மந்திரவாதி 13 பத்தி தெரியும்? இவன் எல்லா விச்சஸுக்கும் துரோகம் பண்ணனவன் ஆல்வஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது துரோகம் பண்ணிட்டேன்? எனக்கு கொடுத்த ஆர்டரை மட்டும் தான்டா நான் ஃபாலோ பண்ணேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பல விச்சஸுங்க வந்து வைய மறைச்சிக்கிட்டு நாங்க ராஜா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம், அதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறோன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் தயாராகுங்கடான்னு யாரோ சொல்லிட்டு இருக்க. நீங்க விச் ஹண்ட் பண்றத நிறுத்தி ஆகணும், நீங்க அப்படி பண்ணலன்னா நாங்களும் கொள்ளையடிக்கிறத நிறுத்தவே மாட்டோம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்றதுன்னு அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு நெருப்பையும் சண்டை போட விட்டாதான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்படியே அந்த 13 வெளியில வர என்ன மந்திரவாதி அவங்க கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அதுக்கு பதிலா எனக்கு அப்படின்னு அந்த 13 சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே எனக்கு நல்லாவே தெரியும்டா, உனக்கு அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோ கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டான்னு அவரு சொல்லவும் அப்படியே அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு பெரிய பண்ணிய வர வச்சு அவங்க எல்லாரையும் சாவடிச்சிடறோம். சரி நீ அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை கண்டுபிடிச்சிட்டியாடான்னு புலி கேட்கவும் 000 அந்த பேரை சாதாரணமா சொல்லாதரான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய மேஜிக் பவரை அனுப்பவும் நம்மளுடைய ஹீரோயின் அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் தடுத்துட்டு அவனுக்கு மட்டும் எதனா ஆயிடுச்சுன்னா உன்னுடைய தலையை வெட்டி டீமனுங்களுக்கு போட்டுருவோண்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டோம், அதனால இப்ப நம்ம 2 பேருடைய சக்தியும் கொஞ்சமா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே 2 பேரும் அவங்களுடைய மேஜிக் பவர்களை யூஸ் பண்ணிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் அவங்க எல்லாரையும் அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.